Hi guys, welcome to Tiger Boys channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அப்சல்யூட் பார்பிக்யூ வந்திருக்கோம். அப்சல்யூட் பார்பிக்யூ என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னா நம்ம மற்ற பார்பிக்யூ கம்பேர் பண்றப்போ இங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, வெரைட்டிஸும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை டேஸ் இருக்கும் தெரியுமா? தெரியல, ஒரு 100 டிஷ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்த்து தான் தெரியும் அது ஸ்கேமா இல்ல நம்ம அவ்வளோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் எப்படி இருக்குது இதுலேருந்து. கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இது வந்து பெய்டோ எதுவும் கிடையாது. என்னடா தனி தர மாட்டாங்கண்ணா கேட்டுங்க. சரி, அப்போ நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம் சார். 3 சீட் நம்மளுக்கு மட்டும் தானா? இந்த 3 சீட் நம்மளுக்கு மட்டும் தானா? ஓகே சார், சிம்பிள் போடுறோம். வெல்கம் டு சிம்பிள் டேகர் பாய்ஸ் சேனல் சொல்லணும். டேகர் பாய்ஸ் என்னடா வெல்கம் டு டேகர் பாய்ஸ் சேனல். குட் பாய். ஃபர்ஸ்ட் டிஷ் ஃபிஷ். ஓகே, நாட் பேட். ஆனால் வந்து இந்த டேஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா மீன் தானே. This is honey chicken. தமிழில் பேசு, யாரும் இங்கிலீஷ் பேச. This is honey chicken. This is potato. This is potato. கிரில் சிக்கன் சாப்பிட்டு பாரு. ஃபஸ்ட் ஒரு வாய் கடிச்சிடுறா. ஓகே ஓகே. திஸ் இஸ் வெஜ். இதெல்லாம் என்ன பக்கத்தில் வரப்பா அங்கே கிரேபிள் போய் போடுறா அப்புறம். ஏ வாட்டர் மெலன் இஸ் குட். கிவ் I will eat. Sivaramakrishnan. Your number is My number. we have any coupon voucher? Coupon voucher. Give me 8% coupon. Yeah, open. Hot oil. Slow hot. டெல்லி போட்ட நான்வெஜ்ஜில் எதுவுமே நல்லா இல்லை. எனக்கு பொறுத்தலையும் இங்கே பொட்டேட்டோ நல்லா இருக்குது. பொட்டேட்டோ ஃப்ரையா? திஸ் இஸ் பொட்டேட்டோ ஃப்ரை. அன்னைக்கு ஒன்று சொல்கிறான் இன்னும் நான் எதுவும் சொல்ல. வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. வெஜிடேரியன் சாப்பிட்ற யாருமே வந்துடாது. உனக்கு சொல்கிறேன் நான்வெஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். சரி சொல்லியா? இன்னும் வர அவ்வளோ டிஷ் முடிச்சு வருமா? பிரியாணியாக இருக்கா? போனால் சாப்பிடலாம்ல. 4 கிலோ கறி சாப்பிடணும். 4 கிலோ கறி மட்டும் சாப்பிடணும். நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பாக கையிலேயே சாப்பிட்றான். ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹனி சிக்கன் டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு சொல்கிறேன். ஹனி சில்லி மீன்ஸ் அது ஹனி சில்லி மீன்ஸ் இது ஓகே. இதில் கொடுத்த டிஷ்லேயே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி விட மாட்டேன். ஒரு இது நான் விட முடியும். லூஸ்
மாதிரி கேட்பல கேளு கேளு எதனா எது இல்லையன்றாலும் அதானே கேட்ப. நேம் என்ன நேம் 3 டிஷ் அவைலபிளா? தயிர் பூரி பாப் பஜ்ஜியா? பப்பி சாட்ரா அது பாவு பஜ்ஜி. I don't know local shop, பானிபூரி ஷாப். ஒரு டிஷ்ஷை காட்டு. ஏய் சாப்பிடவே மாட்டேன் இவ்வளோ ஏன்டா வாங்குற வேஸ்ட் வேண்டாம். டோன்ட் வெரி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதான் கரெக்டாக உன்னை சொல்லக்கூடாது. ஏன்னா என் தம்பியே உன்னை பார்த்து பயந்தவன். இது மாதிரி ஐட்டம் தான் நல்லா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. முயல் கறி வரணும் சொல்ல. முயல் கறி கேட்டுருந்தோம்ல அதிலே நண்டது நாங்கள் இருக்கேன். நீ போயிட்டு பார்க்க. ப்ரோ ரேபிட் ரெடியா? ப்ரோ வாட் இஸ் இட்? ரேபிட் ரெடியா? ரேபிட் டக் ஸ்குவாடுடா அது ஸ்குவிட்டா. ஸ்குவாட் இல்லை ஸ்குவிட் இருக்கு. என்ன சாப்பிட்றேன் இன்னொன்று அசிங்கமா கூட்டு வரவனே நீ தான். அப்படி டேஸ்ட் சொல்லுங்க. ஏய் கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுங்கடா. ரொம்ப பயமாக இருக்குடா கேமரா பார்க்கறதுக்கு. என்னடா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கா சாப்பிட்டு எப்படி இருக்க சொன்னா? எப்படா இருக்கு? வெஜ் ஆம்லெட்லாம் போடுறாங்க. எப்படியும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். வேஸ்ட் தானே பண்ண போகிறோம். அதிலே துப்பு. வேற என்ன பண்ணுறது? ஃபுல்லாக என்ன மாதிரிடா? இரு அவன் டக்கு கொடுத்துட்டான். டக்கு கொடுத்துட்டான். அப்படி டக் விட்டா பாம்பு முயல் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் போல. பாம்பா வாங்கிக்கோ. சாப்பிட்டு 4 பீஸ் எலும்பு தானே எலும்பு தான். இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். அது எலும்பு. முயல் உடம்புல 216 எலும்பு இருக்கும் தெரியுமா? சும்மா சொன்னடா வேற. டேய் வெறும் எலும்பு தெரியாது. எலும்பா வா. இன்னொரு எலும்பு வந்துச்சுன்னா இங்கே சிக்கன் போட்டு ஓ கோவப்படுறியா? படு போடு. போகிறா அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா 50 கொடுத்தா 100 தரேன். 100 முயல் கறி வாத்துக்கறி ரெண்டுத்துலேயும் ஒரு எலும்பாக முடிஞ்சிடும். வேஸ்ட் சாப்பிடாதீங்க வாங்கி. வாத்துக்கூட மெயின் டிஷ் எங்கே போனாலும் மினிமம் கரண்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணியை தயிர் சாதம் மாதிரி ஆகிட்டேன். சுமாரான என்ன பண்ணுறேன் மினிமம் கேரண்டியாக காலம் வருது. ப்ளஸ் அந்த அளவுக்கு சிலிண்டர் ஓகேவா? போய்ச்சாரா இது சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு? இது ஸ்பெஷலாக செஞ்சது யாருக்காகனா இவனுக்காக. அவங்களே சாப்பிட சொல்லு. எனக்கு என்ன இந்த வெஜ்னா பிடிச்சிருக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா கட்டாகும். பிரியாணினா பிரியாணி மாதிரி தக்காளி சாப்பிட மாதிரி இது போதுமா? நான்வெஜ் ஏமாத்திட்டாங்க. ரைஸ் சாதமாக எப்படி இருக்கும்? ஏங்க எதுவுமே நல்லா பேர் 1000 ரூபா கொடுத்துருவோம். வாங்க பார்ப்போம். ஒன்று கொடுத்துருக்கா வேணாம் நீயே சாப்பிடு. சாப்பிடலாமா சாப்பிடு. 1000 ரூபா கொடுத்து வந்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமா சாப்பிடு. சாப்பிடு. எல்லா வீடியோலையும் சொன்னால் அதே தான் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். கடைசியில் மொத்தமாக வராது.
காஞ்சி போயிருக்கு ரப்பர் பண்ணுது அடிச்சியா. இப்போ வந்து பாலைவனத்துக்கு வந்துட்டோம், அதாவது டெசர்ட். இப்போ ஒன்று ஒன்றா சாப்பிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கடா ஸ்பூனு? என்ன கூட ஸ்பூன் இல்லை. இது என்னன்னு சாப்பிட்டு வேறு எடுத்துகிட்டு வருவாங்க அவரு. எப்படி இருக்கா? இருக்கா சொன்னல பாதாமில் போட்டு நெய் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். டெசர்ட் சாப்பிடணும். இது பார்ப்போம். டெசர்ட் போகிறேன் அது நான் சாப்பிடல. காலியாக போகிறோம். காலியாக இல்லை, அதை ரீஃபில் பண்ணி தானே இருப்பாங்க. பால் நல்லா இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லாட் தானே இது. ரெண்டுமே நல்லா சத்தியமாக காலி ஆகாது. இது நம்ம ஃபஸ்ட் லாட்னால காலி ஆகாது. ரீஃபில் தான் பண்ணுவோம். ஒருத்தரா போதுமா? ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் டெசர்ட்டு அப்புறம் நல்லா இருக்குது. என்ன சொல்கிறேன், ஜாங்கிரி தான் பிடிச்சிருக்கா? ஆமாம். ஆனால் நீ எப்படி போட்டியா? ஜிலேபி அது ஜாங்கிரி. அவாய்ட் பண்ணிடலாம். நான் எனக்கு போட்டதோட உனக்கு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதான் எனக்கு வெறும் வெண்ணிலா மட்டும்தான் போட்டேன். நான் உங்களுக்கு சாக்லேட்லாம் போட்டிருக்கேன். ரசகுல்லாவா? ரசகுல்லா குலாப் ஜாமுன் இல்லை. இல்லை ஐஸ்கிரீமு டெசர்ட் சொல்லவே வேணாம். ஏன்னா அது ரெடிமேடு, வெளியே வந்து வாங்கி உள்ளே இருக்கலாம். நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம் டெசர்ட் சாப்பிடணுன்னா கூட இங்கே வராதிங்க. வெளியே அங்கே ஃபோனு அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி வாங்கி ஃபேமிலி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. ஆல்மோஸ்ட் பெஸ்ட். உனக்கு ஓகே தானே? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிட்டேன். நான்வெஜ்னால் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன், வந்து ட்ரை பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒருத்தன் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். வெஜ்ஜெலாம் வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ மேப்பில் காமிச்சா கூட வந்துடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்பாட்டி வெஜிடேரியன்ஸ். நாங்கள் சீட் பண்ணி நாங்களாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். யாருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி கேக் வெட்டலாம் அப்படின்னு. யாரெல்லாம் டிசைட் ஏன்னா வெளியாளுங்க பாடுவாங்கன்னு பேர். யாரும் பண்ண மாட்டாங்க. நான் பேசணும் ஆவேசம் போகிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிக்குது. பொண்ணு தளபதி பர்த்டே. இது தளபதிக்கு. This is happy birthday cake. சொல்ல அக்டோபர் 25க்கு அட்வான்ஸாக வெட்டுறேன். அட்வான்ஸாக வெட்டிட்டோம். எப்போனா அக்டோபர் 25. நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி எதுவுமே நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை. வெஜ்ஜும் சரி சுத்தமாக வேஸ்ட்டு. 1000 வேஸ்ட்டு. 1000 மைனஸ் பண்ணி தான் பே பண்ணி பேசி பார்கெயின் பண்ணி 1000 ரூபா கம்மி பண்ணேன். இல்லைன்னா வேறு வழி இல்லை. நல்லா இல்லை. வெஜ்ஜு பே பண்ண மாட்டேன்னு கம்ப்ளீட்டாக பே பண்ணி ஆமா. அதான் இல்லை. ஆனால் சிக்கன்லாம் சாப்பிட்டு பே பண்ண முடியாது. பே பண்ணி தான் ஆகணும். பர்த்தில் கைஸ் பார்பிக்கே ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க. நீங்கள் போய் ஒரு நல்ல அலகாட் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா சாப்பிடுங்க. தேவையான டிஷ்ஷஸ் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுதான் எங்களோட அட்வைஸ். திஸ் இஸ் டேகர் சேனல். பார்பிக்யூ அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். எந்த பார்பிக்யூ இருக்கா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், பார்பிக்யூனாலே இப்படி தான் இருக்கும். பார்பிக்யூலாம் போகாதீங்க. தம்பி போயிடு. அதுதான் போயிடுங்க. We meet you next time guys. Bye. Take a channel.